காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏகாம்பரநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் 750க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இது குறித்தான நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இணைகிறார். பூபாலன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். காஞ்சிபுரம் கோவில் நகரம் அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகரில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்குரிய ஸ்தலமாக விளங்கும் காமாட்சி அம்பாள் சமேத ஏலவார் குழலாளுடன் ஒரு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலானது 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். இந்த திருத்தலத்தில் பார்வதி தேவியை ஆற்று மணலில் ஒரு மாமர கீழ் லிங்கமாக பிடித்து சிவபெருமானை வழங்கியதால் இத்தலத்தலம் உருவாகியதாக தலவரலாறு கூறுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தில் 18 வருடங்களுக்கு பிறகு இந்து அறநிலைத்துறை சார்பில் சுமார் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில் புனரமைப்பு பணிகளானது கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வந்தது. இதைத் தொடர்ந்து திருப்பணிகள் நிறைவுற்ற பிறகு 18 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் இந்த கும்பாபிஷேகம் என்பதால் பிரம்மாண்டமாக ஏகசாலையானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏகசாலையில் திருக்கோவிலின் மூலவரான ஏகாம்பரநாதர் உற்சவமூர்த்தி, அதே போன்று மாவடி உற்சவமூர்த்தி, பிள்ளையார், ராஜகோபுரம் ஆகிய 4 தலா 9 ஓமகுண்டங்களும், அதே போன்று வீதம் 36 ஓமகுண்டங்கள் என, அதே போன்று பிறவார தெய்வங்களுக்கு 34 ஓமகுண்டங்கள் என மொத்தம் 70 ஓமகுண்டங்கள் அமைத்து 160 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க, அதே போன்று 50க்கும் மேற்பட்ட ஓதுவாமூர்த்திகள் பன்னிசை திருமுறைகளை பாராயணம் செய்து 6 கால பூஜை ஆனது தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் ஏகசாலையில் இருந்து புனித நீர் அடங்கிய கடப்புறப்பானது நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது தற்போது கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று பாதுகாப்பு பணியிற்காக கோவில் வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மைய பகுதியில் இருப்பதால் இக்கோவிலில் மாவட்ட நிர்வாகமானது பள்ளி மாணவர்கள் நலன் கருதி இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 149 பள்ளிகளுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோவில் சுற்றி உள்ள போக்குவரத்தும் மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மதியம் உற்சவ மூர்த்திக்கு மகா அபிஷேகமும் மாலையில் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறவிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து இரவு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா வர இருப்பதாகவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோவில் வளாகத்தில் மேற்கு கோபுரம், பௌர்ணமி மண்டபம் உள்ளிட்ட 5 திருப்பணிகள் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு நடத்தப்படும், அதாவது திருப்பணிகள் நடத்தப்படும் என்று அறநிலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.